அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு இலக்கை நிர்ணயம் செய்து கொண்டே வாழ்க்கையில் பயணம் செய்கின்றார்கள். வாழ்க்கையில் இலக்கில்லாத ஒரு வாழ்க்கை என்பது ஒரு வண்டி எங்க போகுதுன்னே தெரியாம போனா எப்படியோ அந்த மாதிரி. நீங்க ஒரு பஸ்ல போறீங்க அப்படின்னா, சென்னைக்கு போறீங்க, டெஸ்டினேஷன் இருந்தா தான் பஸ் போகவே முடியும். பஸ் போயிட்டு இருக்கு, எங்க போயிட்டு இருக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க சிரிப்பீங்க. சரியா? அப்போ வாழ்க்கைக்கு இலக்கு என்பது மிகவும் முக்கியம். இலக்கை நோக்கி பயணப்பட வேண்டும் என்பது மிகவும் அத்தியாவசியம் என்பது எல்லாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். இப்ப கேள்வி என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, இலக்கை நோக்கி பயணம் செய்கின்றான். அந்த இலக்குங்கிறது யார் டிசைட் பண்றாங்கன்னா, அது 100% ஃப்ரீடம்ல அவனுக்கு டிசைட் பண்ணிக்கிறான். நான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும், ஃபிலிம் ஸ்டார் ஆகணும், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆகணும், பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். ஸோ இது எல்லாமே அவங்களா டிசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த இலக்கை அவங்க செட் பண்ணிட்டு, ஓகே அந்த இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க, பயணப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப கேள்வி என்ன வச்சிருக்கோம்? இலக்கை நிர்ணயித்து விட்டு இலக்கை நோக்கி பயணப்படும் போது தோல்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆண்டுகள் உருண்டோடிக்கொண்டே இருக்கின்றன. ஆனாலும் இலக்கு எட்டவில்லை. இந்த நிலையில் தன் இலக்கை மாற்றி அமைத்துக் கொண்டு பயணப்படலாமா? அல்லது சாகும் வரை அவன் தன் இலக்கை நோக்கி மட்டுமே பயணப்பட வேண்டுமா என்பது கேள்வி. ஓகே, இப்ப இதுக்கு பதில் நீங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, ஸ்வதர்மத்தை குறிப்பா இழுத்துட்டு வந்து பேசியிருக்கீங்க. ஸ்வதர்மத்தில் அவன் அந்த இலக்கை நிர்ணயிக்க வேண்டும் என்றும், அந்த இலக்கு ஸ்வதர்மத்தில் நிர்ணயிக்கப்பட்டதாக இருந்திருந்தால் சாகும் வரை 1000 தோல்விகள் வந்தாலும் தொடர்ந்து அவன் பயணப்படுவதில் தவறல்ல என்ற பதில் பிரதானமாக நீங்கள் சொன்னதாக தெரிகிறது. சரியா? சரி, அது இருக்கட்டும். இதுல ஒரு கன்ஃபியூஷனா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்வதர்மம் என்றால் என்னவென்று அறிவது அவ்வளவு எளிதா? ஸ்வதர்மத்தில் இருந்தாலும் அவன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்பட வேண்டும் என்ற இன்னொரு பாயிண்ட் இருக்கு. சுதர்மமே இல்லாத விஷயத்தை ஒருவன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யவும் முடியும் என்ற ஒரு விஷயமும் இருக்கின்றது. அதையும் கணக்கில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம். முக்கியமா சுதர்மத்தை ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். என்ன ஈஸி டாஸ்க் இல்லைன்றீங்க? அது இல்லாம வாழ்க்கையை ஓடவே முடியாது இல்லை, இலக்கே நம்ம செட் பண்ண முடியாது இல்லைன்னா. விருப்பு வெறுப்பு இல்லாம இருந்தேன்னா கண்டிப்பா உனக்கு புரியும். பட் விருப்பு வெறுப்போட இருக்கும்போது சுதர்மத்தை ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது இம்பாசிபிள்னே சொல்லிடலாம். ஸோ அதனாலதான் அவர் சொல்றாரு, உன் சுதர்மத்துல இரு அப்படின்னு. உன் சுதர்மத்துல இருந்த விருப்பு வெறுப்புல இருக்கும்போது நீ சுதர்மத்துல இருக்க மாட்ட. அதனால நீ சுதர்மத்துல இருன்னாலே விருப்பு வெறுப்பு இல்லாம இரு. இன்டைரக்ட்லி சுதர்மத்துல இருன்னு சொல்றதுக்கு ரீசனே நீ விருப்பு வெறுப்பு இல்லாம இருந்தாதான் சுதர்மத்தை ஐடென்டிஃபை பண்றதுவேன் அப்படின்றதுக்காக. ஒருவேளை சுதர்மத்தை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமும் மறுபடியும் விருப்பு வெறுப்புல ஒட்டிக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால சுதர்மத்துல விருப்பு வெறுப்பு இல்லாம செயல்படு என்ற விஷயத்தை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். சரி, சுதர்மத்துக்கு எதிரானவன் அல்ல. கண்டிப்பாக அவரவர்கள் சுதர்மத்தில் இருக்கும்போதுதான் அவர்களுக்கு ஆனந்தம் இரட்டிப்பாகிறது. அவர்களுடைய செயல்திறன் எஃபிஷியன்சி மிக அதிகமாக இருக்கின்றது. அப்படிங்கிற காரணத்தினால சுதர்மத்தை கண்ணன் வலியுறுத்தி பேசி இருக்கின்றான். நானும் கண்டிப்பா வலியுறுத்தவே செய்கின்றேன். அப்படிங்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் சுதர்மம் என்பது எதற்காக? மெட்டீரியல் கோலுக்காக நிர்ணயிக்கப்பட்டது. மெட்டீரியல் கோல்னா உலக வாழ்க்கைக்கான இலக்காக சுதர்மத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா பேசிக்கலி உலகம் அப்படிங்கிறதே மாயா. அப்போ மாயையிலே இலக்கு நிர்ணயிப்பதை பற்றிய கேள்வி நாம பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரியா? ஆக்சுவலா உண்மையான இலக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னது? ஆன்மீக இலக்கு. நான் யார் என்று தெளிவாக புரிந்து கொண்டு பயணப்படுவது. நம்ம எல்லா கிளாஸ்லயும் அடிக்கடி டிஸ்கஸ் பண்றது என்னன்னா, பிரைமரி கோல், செகண்டரி கோல் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல நான் அடிக்கடி இன்சிஸ்ட் பண்றது என்னன்னா, பிரைமரி கோலை நீ மிஸ் பண்ணிடாத. பிரைமரி கோலை அச்சீவ் பண்ணிட்டு நீ என்ன செகண்டரி கோலை வேணா எடுத்துக்கோப்பா, தப்பில்லை. ஆனா பிரைமரி கோலை மிஸ் பண்ணிட்டு நான் செகண்டரி கோலை நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை நான் அடிக்கடி பேசியிருக்கிறத கண்டிப்பா நீங்க கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? டாபிக் இஸ் அபவுட் செகண்டரி கோலாக இருக்கின்றது. செகண்டரி கோலை பத்தி நம்ம ரொம்ப அலட்டிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? ஏன்னா
பிரைமரி கோல் இஸ் தி எசென்சியல் கோல் பிகாஸ் தட் இஸ் தி ட்ரூ. நம்மளுடைய இயல்பை நம்மளுடைய சொரூபத்தை அடைவது அப்படிங்கிறது தான் வாழ்க்கையின் முதன்மை கோல், இறுதி கோலும் கூட. அதுக்கப்புறம் இல்லாத மாயையில நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப போட்டு மண்டையை உடைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை எனது பதிலாக வைக்கின்றேன். சரி, ஓகே. எனிவே, கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்போ பிரைமரி கோலை அவன் அச்சீவ் பண்ணிட்டான். செகண்டரி கோல் கண்டிப்பா வேணும்ல. பிறந்துட்டோம்ல, பிறந்துட்டோம் அப்படின்னா ஏதாவது விளையாடணும்ல. அப்ப விளையாட்டுக்கு ஏதாவது கோல் செட் பண்ணணும்ல. அப்ப கோல் செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலை செட் பண்ணி அவன் விளையாட ஆரம்பிக்கின்றான். எப்ப முழுமையா பிரைமரி கோலை அச்சீவ் பண்ணிட்டானோ, அவன் சொரூபத்துக்கு போயிட்டானோ, அப்பவே அவன் பேரானந்தத்தை தலைக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவன் நிர்ணயிக்கக்கூடிய அந்த கோல் அவன் அச்சீவ் ஆனாலும் அச்சீவ் ஆகலைன்னாலும் அது அவனுக்கு எல்லளவும் பாதிக்கப் போவதில்லை. அவனுடைய சொரூப சுகத்தைத்தான் இந்த விளையாட்டாக வெளிப்படுத்தி மகிழ்கின்றான் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது, இந்த ரிசல்ட் அச்சீவ் ஆகல, பல ஃபெயிலியர் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அவன் வேறொரு இலக்கை வச்சு போகணும் அப்படிங்கிற கட்டாயமோ அவசியமோ இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, சாகிற வரைக்கும் கூட அவன் இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கட்டுமே. பிகாஸ் இலக்கை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. இலக்கு இருந்தாதான் டெஸ்டினேஷன், ஐ மீன் ஒரு டெஸ்டினேஷன் இருந்தாதான் டிராவல் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிங்கிறதுனால சும்மா நாச்சுக்கும் அவன் ஒரு டெஸ்டினேஷனை கிரியேட் பண்ணிட்டு அவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொரூபத்துல இருக்கான், அவன் பேரானந்தத்துல இருக்கான். டெஸ்டினேஷன் அடைஞ்சாலும் அடையலைனாலும் அவன் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருக்கின்றான். ஆதலால் இட் டசன்ட் மேட்டர், சாகிற வரைக்கும் கூட அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே போகலாம், தவறல்ல என்ற பதிலும் கண்டிப்பாக உண்மைதான். அதே சமயத்தில் அவன் சொரூப ஆனந்தத்தை இப்படித்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லாத காரணத்தினால் சிறிது காலம் இதை ஃபன் பண்ணிட்டோம், இதை என்ஜாய் பண்ணிட்டோம், இப்போ வேற ஒரு கேம் ஆடலாம் என்று அவன் நிர்ணயித்துக் கொண்டு வேறொரு திசையில் அவன் பயணப்பட்டு விட்டால் அது தவறு என்றும் நாம் சொல்வதற்கு இல்லை. ஏன்னா இங்க இட் இஸ் டோட்டலி மாயை கோலாகத்தான் இது இருக்கின்றது. இது இருக்கு இல்லாதவே, ஆக்சுவலா நம்ம மாயையை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லவே இல்லைன்னு வேற சொல்லிட்டோம். ஸோ அப்படி இந்த மாயையில நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை இப்படி இருந்தா கரெக்டா, அப்படி இருந்தா கரெக்டா அப்படிங்கிறத நம்ம பெருசா அலட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ சொரூபத்தை அச்சீவ் பண்ணிட்ட, ஸோ தேர்ஃபோர் ஒரு கோலை நிர்ணயம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அதையே நீ ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா பண்ணிட்டு போ. இல்ல வேற சில கோல்ஸை வச்சு செட் பண்ணிட்டு அடுத்த இலக்கு அது நீ அடையறியோ அடையலையோ, ஏன்னா அதை பத்தி நமக்கு கவலையே இல்லையே. வந்தான் பிரைமரி கோல் அச்சீவ் பண்ணியாச்சு. அப்ப வேற ஒரு ஃபன்னுக்காக நீ வேற ஒரு கேம் ஆடிட்டு போனாலும் அதை தவறென்று எனக்கு தோன்றவில்லை. அடுத்து சுதர்மத்துல போறானா, சுதர்மத்தை மிஸ் பண்ணிட்டு போறானா என்பதை பற்றிய கவலை கூட நான் அதிகமாக கொள்வதில்லை. ஏனென்றால் பிரைமரி கோல் அச்சீவ் செய்யப்பட்டு விட்டது. ஆதலால் இந்த செகண்டரியில நீங்க இதுல மிஸ் மேட்ச் ஆனாலும் அது உங்களை பெருசா பாதிக்க போறதில்லை. ஆனா பின்ன செகண்டரி சுதர்மத்தை அவ்வளவு ஞானதேவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரே அப்படின்னா, உன்னுடைய விருப்பு வெறுப்பை தூக்குவதற்காக, நீ ஞானத்தை எட்டுவதற்காக அதையெல்லாம் சொல்ல வேண்டி வந்ததே தவிர, நீ ஞானத்தை அடைந்த பிறகு நீ எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளும் போது இட்ஸ் நாட் அ பிக் திங் டு ஆன்சரா எனக்கு தெரியுது. ஏன்னா இட்ஸ் த கொஸ்டின் அபவுட் தி செகண்டரி கோல் ஒன்லி. பிரைமரி கோல் கேட்டிருந்தீங்கன்னா எல்லாரும் சூப்பரா சொல்லியிருப்பீங்க. டேய், பிறந்ததே அதுக்காக தானே, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஞானத்தை அடையும் வரை நீ போராடி கொண்டே இருக்க வேண்டும்னு எல்லாரும் சொல்லியிருப்பீங்க. ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் கோல், தட் இஸ் நெசசரி கோல் ஒன். ஸோ தேர்ஃபோர் எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பதில். இதை விட அருமையாக சூப்பராக காவியா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பதிலை சொன்னால் அதையும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அவ என்ன சொல்லிட்டா அப்படின்னா, நமது முதல் இலக்கான அந்த பிரைமரி கோல் அச்சீவ் ஆகிற வரைக்கும் தான் இந்த செகண்டரி கோலை கர்மயோகமாக ஒருவன் செய்ய வேண்டிய அவசியப்படுகிறது. கர்மயோகம் என்பதே ஞானத்தை எட்டிப்படுவதற்கான முதல் படிதானே. இப்படி கர்மயோகத்தை செய்து கொண்டே அவன் ஞானத்திற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு அவன் ஞானி ஆக ஆக அவன் ஒரு கட்டத்தில் தன்னை யார் என்று உணரும் அந்த தருவாயில் அவனுக்கு நைஷ்கர்மிய சித்தியே கிடைத்து விடுமே. நைஷ்கர்மிய சித்தி கிடைத்த பிறகு அவன் இந்த இலக்கை கடைசி வரைக்கும் செல்லுவானா, அவன் கடைசி வரைக்கும் போகணுமா, இந்த இலக்குல போகணுமா, அந்த இலக்குல போகணுமா என்ற கேள்வியே அர்த்தமற்ற கேள்வியாக இல்லையா என்று கேட்டார். அதாவது என்ன சொல்ல, நைஷ்கர்மிய சித்தின்னா தெரியும் இல்லைங்க எல்லாருக்கும். அதாவது செயல்கள் அற்றுப்போன நிலை, எதையும் செய்ய வேண்டிய அவசியமற்று போன நிலை என்பது நைஷ்கர்மிய சித்தி என்று அழைக்கப்படுகின்றது. சோ அந்த ஒரு ஸ்டேட் அவன் அச்சீவ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அந்த இலக்கையே கடைசி வரைக்கும் போறதா அல்லது மாத்திக்கொண்டு போகிறதா என்ற கேள்வியே அர்த்தமற்ற கேள்வியாக மாறிவிடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை
நீங்கள் ஞானம் ஒன்றே நமது உயரிய இலக்கு. செகண்டரி கோலை செட் பண்றதே பிரைமரி கோலை அச்சீவ் பண்றதுக்காக தானே. கர்மயோகமாக நீ ஏதோ ஒரு கோலை செட் பண்றதே நான் என் மனதை சுத்தப்படுத்தி இந்த ஞானத்தை எய்துவதற்காகத்தான் என்று சொல்லும்போது, நமது தலையாய இலக்காக இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கை நாம் வைத்துக்கொண்டு அதில் செம்மையாக செயல்பட வேண்டும். செகண்டரி கோல் என்பது தானாகவே ஒரு கட்டத்தில் அது இல்லாமலே போய்விடும். ஆதலால் கடைசி வரைக்கும் அதே தொடர்வதா அல்லது மாற்றி தொடர்வதா என்ற கேள்வி, அர்த்தமற்ற கேள்வி என்ற ஒரு பதிலும் அற்புதமாக இருந்தது. ஸோ அதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஸோ தேர்ஃபோர் it's very easy. It is needless to analyze deeply about all these things. After all, it is a secondary goal. ஸோ எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில்.